ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். எனக்கு காஃபியை விட டீ தாங்க ரொம்ப பிடிக்கும். அதனால கேரளாவில் சிரட்டை சாயா இல்லைன்னா கோகோனட் ஷெல் டீ ரொம்ப ஃபேமஸாகவும் ட்ரெண்டிங்காகவும் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டதும் நானும் அதை பண்ணி பார்த்து உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு சிரட்டை சாயா பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் சிரட்டை பாதி வேணும். அந்த கண் இல்லாத பாதியாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த வெளி பாகத்தையும் உள்பாகத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. உள்ளே வந்து ஸ்மூத்தாக எதுவும் இருக்கக்கூடாது. வெளியில் வந்து அந்த நார் எல்லாத்தையும் ஒரு நைஃப் வச்சு நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம டீ பண்ண முன்னாடி 5 minutes தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. டீ பண்ணுறதுக்கு தண்ணி, பால், டீ லீவ்ஸ், ப்ரௌன் சுகர், இஞ்சி, ஏலக்காய். சுகர், இஞ்சி, ஏலக்காய் ஆப்ஷனல் உங்களுக்கு. தேங்காய் சிரட்டையில் இந்த கண்ணுள்ள போர்ஷன் எடுக்காதீங்க, ஏன்னா அது வந்து சீக்கிரம் ஓட்டை விழுந்துடும். இந்த சிரட்டை சாயா பண்ணால் ஒரு கேஸ் பர்னர் தேவைப்பட்டது. என்கிட்ட கிளாஸ் டாப் குக்கிங் ரேஞ்ச் தான் இருக்குது. அதனால் ஒரு கேஸ் பர்னர் உள்ள கேம்ப் ஸ்டவ் வாங்கலான்னு ஷாப்பிங் சென்டர் போனோம். அங்கே போனால் ஷாப்பிங் சென்டர் முன்னாடி நிறைய கனடா கீஸ் சத்தம் போட்டுட்டு ஜாலியாக புல்வெளியில் சுற்றிட்டு இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்காக கேப்சர் பண்ணியிருக்கேன். தண்ணியில் ஊற வச்ச சிரட்டையை வெளியில் எடுத்துட்டு நீங்கள் பர்னர் மேலே வச்சு நல்ல மிதமான சூட்டில் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. சிரட்டைக்கு பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் லோ ஹீட்டில் நம்ம அதை பாயில் பண்ண விடுவோம். அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் டீ லீவ்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஏலக்காவையும் இஞ்சியும் ஒரு துண்டு தட்டி போட்டுக்கோங்க. லோ ஹீட்லேயே வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆச்சு, ஆனால் இப்போ கொதி வந்துருச்சு. பாலை நான் வந்து சூடு பண்ணிக்கிட்டேன், மைக்ரோவேவில் சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு குக்கிங் டைம் கம்மியாகும். எனக்கு பயமாக இருந்தது சிரட்டை தீ பிடிச்சிடுமோ அப்படின்ட்டு. அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். பக்கத்தில் ஒரு இடுக்கி ரெடியாக வச்சுக்கணும். பிகாஸ் எப்போ பொங்குன்னு சொல்ல முடியாது. பொங்குன உடனே ரெடியாக எடுத்துடுங்க, இல்லைன்னா உங்கள் பர்னர்லலாம் விழுந்துடும். பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. பக்கத்தில் ஒரு கண்டெய்னர் ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸில் டைரெக்டாக போட்டோன்னா அது கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இனி சாஸ்பேன் மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் டீ கப்பில். ஆக்சுவலி இந்த கப்புக்கு பாதி தான் வந்தது. நான் வந்து ட்ரையல் பார்த்த மீதி பாதி டீயும் இதோட ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் 1 full கப் வந்தது. ஏன்னா உங்கள் கோகோனட் சிரட்டையோட கெப்பாசிட்டிக்கு தான் டீ போட வரும். ஸோ உங்களுக்கு அந்த பெரிய மக்குக்கு ஃபுல்லாக வராது. ட்ரையல் பார்த்த சிரட்டை சாயால் நான் வந்து ஏலக்காய் இஞ்சி போடலை. அதனால அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ப்ரொனவுன்ஸ்டாக இருந்தது. ரெண்டாவது நான் உங்களுக்கு எடுக்கும்போது இஞ்சியும் ஏலக்காவும் தட்டி போட்டதுனால அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தெரியல. நீங்கள் வந்து பண்ணும்போது எந்த விதமான அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணாதீங்க. அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இட்ஸ் ஒர்த் ட்ரையிங் ஒன்ஸ். ஆனால் 1/2 கப் தான் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.